நமது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலை பொறுத்தளவிலே தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு உணவு வழங்கும் விதமாக ஏற்கனவே அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக திருக்கோயில் மூலம் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் ஏற்கனவே திருக்கோயில் மூலமாக ஓராண்டுக்கு 20 லட்சம் பேர் பயனடைந்து வருகிறார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக வருகிற பக்தருக்கு நாள்தோறும் முடிவு செய்யப்பட்டு 25-26ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் வரவு செலவு மானிய கோரிக்கையிலே மாண்புமிகு இந்து சமயத்துறை அமைச்சர் அவர்கள் 25 திருக்கோயிலுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் மேலும் 5 கோயிலுக்கு விரிவுபடுத்தப்பட்ட அறிவிப்பு வெளியிட்டால் அதனை செயல்படுத்தும் பொருட்டு இத்திருக்கோயில் மலைக்கோயில் வெளிப்பிறக்காக இந்த திருக்கோயிலின் திருக்கல்யாண மண்டபத்தில் நாள்தோறும் பிரசாதம் வழங்க உத்தேசிக்கப்பட்டு நாள்தோறும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை, இன்றைக்கி பார்த்தா ஸ்வீட்டு, அதே மாதிரி சாம்பார் சாதம், தயிர் சாதம், காய்கறி எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் மற்ற நாட்களில் ஏதோ ஒரு சாதம், ஒரு உதாரணத்துக்கு வெண்பொங்கல் காய்கறி கூட்டு, அல்லது சாம்பார் சாதம் காய்கறி கூட்டு, அல்லது லெமன் சாதம் காய்கறி கூட்டு, தக்காளி சாதம் காய்கறி கூட்டு, அல்லது தயிர் சாதம் காய்கறி ஆகியவற்றில் ஏதோ ஒன்று நாள்தோறும் வாக்கு மட்டையிலான தட்டில் வைத்து பிரசாதமாக வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. சுமார் ஆண்டுக்கு 4 கோடி ரூபாய் செலவாகும். இதன் மூலமாக சுமார் 25 லட்சம் பக்தர்கள் பயனடைவார்கள். அந்த கீழே போய் அன்னதானத்தில் சாப்பிடுகின்ற கூட்ட நெரிசல் இது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் என்பதற்காக இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நிறைய பேர் ஏற்கனவே பைலட் ஸ்கீமாக ஏற்கனவே 90 நாட்கள் தொடங்கப்பட்டு நல்ல முறையில் வெற்றிகரமாக நடைபெற்றதனால் இன்றைக்கு அந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களெல்லாம் இதை பழனியிலே அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் முதலாக இங்கே தான் தொடங்கப்படுகிறது. இங்கே தான் ஏற்கனவே கொஞ்சம் கோயில் நடக்குது. ஏற்கனவே ஒரு 25 கோயிலில் நடக்குது. இன்றைக்கி நம்ம பழனி கோயிலில் நம்ம இதை ஆரம்பித்து வச்சுருக்கிறோம். இதுக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு 25,000 ரூபா செலவாகுது. அதுக்கு நிறையா டோனர்கள் இன்றைக்கி அந்த குரூப்பில் போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் 25,000 ரூபா அந்த பணத்தை கட்டி வருகிறார்கள். அதனால் அரசுக்கோ கோயிலுக்கோ அந்த சுமை இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னதானம் வழங்குகிற திட்டத்துக்கு டெய்லி யார் அன்னதானம் வழங்கினாலும் 25,000 ரூபா. அதுக்காக நிறைய பக்த கோடிகள் இன்றைக்கி அதுக்காக அந்த குரூப்பில் இணைந்து பணம் செலுத்தி வருகிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, குறிப்பு நாள் பிறந்த நாள் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க திருமண நாள், பிறந்த நாள், மற்ற ஏதாவது எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் அன்னதானம் வழங்குவதற்கு அதில் இடம் இருக்கிறது. குறிப்பாக பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு குடமுழக்கு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட்டது.